சேட்டன் வந்தல்லே சேட்டை செய்ய வந்தல்லே பேட்டை துள்ளான் வந்தல்லே வேட்டை நல்லே தரதராதா தர 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 தரதராதா. ஏ நல்லா பாடுறியாடா. அப்படி சொல்லாதீங்க, வெக்க வெக்கமா வருது. உன்னை என்ன பண்றது மட்டும் பாடுறா. அப்பாடி, ஒரு வழியா அங்க இருந்து தப்பிச்சிட்டோம். இப்பதான் நமக்கு நிம்மதியா இருக்கு. 3 வருஷமா ஒரே ஸ்லாப்ல ஒரே ஜவுளி கடையில வச்சு நம்மளை கொன்னுட்டாங்க. எப்படி ஆஃபர் போட்டாலும் எவனும் வாங்குற மாதிரி இல்ல. டிசைன் சரியில்லைன்னா நான் என்ன பண்றது? நல்ல வேலை தெய்வமா பார்த்து என் தலைவனை அனுப்பிச்சு விட்டுருக்காரு. என்னை பார்த்த உடனே ஓகே பண்ணிட்டாரு. ஒரு வேலை கண்ணு தெரியாது போல. டே கிரிஞ்சு, நீ என் வாழ்க்கை அழியறதுக்கு காரணமா? உனக்கு நல்ல சாலை வராதா? டேய், நீ யாரா கோமாளி? டே, நான் தான்டா இந்த வீட்டுல உனக்கு ஃபேவரட் ட்ரெஸ். இப்ப உன்னால என்னை தூக்கி எரிஞ்சுட்டான்டா. நான் என்னப்பா பண்ண முடியும்? தலைவர் தான் அந்த ஜவுளி ஜெயில இருந்து என்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்காரு. போடா போ, நீ அங்கேயே இருந்திருக்கலாம். அதை விட இது கொடூரமான ஜெயில்ரா. இப்ப என்னை உயிரோட கிழிச்சு தர தர ஏரிய போறான் பாரு. பயப்படாத, அவ்வளவு சீக்கிரம் உன்னை கொல்ல மாட்டேன்டா. டே டே டே, என்னடா பண்ண போற? டேய், இவ்வளோ நாள் என் பாடிக்கு நீ சோல் மேட்ரா, ஆனா இனிமே என் காலுக்கு நீ ஃப்ளோர் மேட்ரா. என்கிட்ட அழகு இருக்கிறவரை என்ன மதிச்சியடா. இப்ப அழகு கொஞ்சம் குறைஞ்சது ஏறி மிதிக்கிறியடா. ஒஸ்டுடா, நீ படு ஒஸ்டுடா. என்கிட்ட நீ கொஞ்ச நாள் பாசமா பேசுறதும் நீ மனசந்ததே நான் மறந்துட்டேன்டா. அந்த இடத்துல தான் நான் ஏமாந்தேன். ஐயோ, கோட் லைஃப் படத்துல பிருத்திவிராஜ் வெளியூர்ல போய் மாத்தின மாதிரி நான் இவன்ட்ட வந்து மாட்டிட்டேனே. இப்ப நான் என்ன பண்றது? பெரியோனே என் ரகுமானே. என்ன இவ்வளவு ஹாப்பியா இருக்கா? ஐயா, தீபாவளி வந்துருச்சு. ஐயோ, தீபாவளி வந்துருச்சா? டேய், உனக்கு என்னடா பிரச்சனை? தீபாவளி வந்தா ஓவர்லோட் அடிக்கணும்டா. உனக்கு என்னடா தெரியும்? டேய், மத்த நாள் ஃபுல்லா காசு இல்லாம எம்டியா தானடா வச்சிருப்பேன். எம்டியா வச்சு பழகிட்டு இப்ப திடீர்னு ஓவர்லோட் அடிச்சா என்னால தாங்க முடியாதுடா. ஒரு வாரம் மட்டும் பொறுத்துக்கடா. அதெல்லாம் முடியாது. அக்கௌண்ட்ல மாத்திக்க. அதை மீறி என்கிட்ட கொடுத்தா நோட்டை ஃபுல்லா கிழிச்சு விட்டுறேன். மாத்திக்க. அச்சோ, பாத்துட்டானே. இங்க இருக்கானா? வாடா, வா கடைக்கு போயிட்டு வந்துடும். வா போங்க பாஸ், நான் வரமாட்டேன். என்னால வர முடியாது. டேய், ஏன்டா வரமாட்ற? ஒழுங்கா வா. பாஸ், நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்கன்னா ஒன்னு சொல்றேன். நீ என்ன சொன்னாலும் தப்பா தான் நினைப்பேன். சொல்லு. நீங்க ஓவர்லோட் அடிக்கிறீங்க பாஸ். என்னால தூக்க முடியல. தூக்க முடியலையா? உன்னை நான் தானடா கை வலிக்க தூக்கிட்டு வர்றேன். ஐயோ, முட்டா பயலே, நீதாயா தூக்குற? ஆனா என்னைய வச்சு தானே தூக்குற. என்னது முட்டாளா? முட்டாள் இல்ல பாஸ். இந்த முட்டைய பையில வச்சு நீங்க தான் கஷ்டப்பட்டு தூக்குறீங்க. ஆனா என்னாலதானே நீங்க ஈஸியா தூக்கிட்டு வரீங்க. ஆமா, இப்ப நீ அதுக்கு என்ன சொல்ல வர்ற? பாஸ், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் பாஸ். என்னால ஓவர்லோட் அடிக்க முடியாது. அப்படி அடிக்கணும்னா இந்த கூடையோட இடிப்பு நல்லா வாட்டமா இருக்கு. அதை வேணா கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க பாஸ். டேய், உன்னால முடியலன்னா மூடிக்கிட்டு கடை. தேவையில்லாம என்ன கோத்து விடாதடா பாஸ். அதுக்கு தான் இவனை கடையில ஃப்ரீயா கொடுத்தாலும் வாங்காதீங்கன்னு சொன்னேன். கேட்டிங்களா? ஒரு வேலைக்கு யூஸ் ஆக மாட்டான் பாஸ் இவன். ஆமா ஆமா, அழுகுறான். நீ சொல்றது கரெக்டு தான். நீ வேணா வா கூட, நம்ம போயிட்டு வந்துடும். பாஸ் பாஸ், நீங்க ரொம்ப நல்லவர், நாளும் தெரிஞ்சவர். இப்பதான் எங்களுக்கு புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. ஹனிமூன் போலான்னு பிளான்ல இருக்கோம். எது ஹனிமூனா? பாஸ், முடியாதுன்னு சொல்லிடாதீங்க பாஸ். எங்க கனவுல கள்ள தூக்கி போட்டாதீங்க பாஸ். கொஞ்சம் பாச்சேங்க பாஸ், லீவு தேவைப்படுது. பாஸ், இவங்க குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ண பாக்குறாங்க பாஸ். இதுக்கு நீங்க அலோவ் பண்ணாதீங்க பாஸ். ஆக அவனுக்கு கல்யாணம் பண்ணதை நீ தப்புன்னு சொல்ற? தப்பு பாஸ். வீட்ல என்ன மாதிரி அழகா ரோஸ் குத்தி இருக்கும்போது அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அது என்ன பாஸ் நியாயம்? பாஸ், கூட சும்மா கூட வேணா கூட்டிட்டு போலாம். ஆனா எனக்கு வெயிட் ஏத்துற மாதிரி அவனுக்கு வெயிட் ஏத்துனீங்கன்னா அவங்க வீட்டுக்காரமா அலோவ் பண்ண மாட்டாங்க. பாத்துக்கங்க. சின்னஞ்சிறுசுங்க, பாவம் ஜாலியா இருக்கட்டும். பாஸ், நானும் சின்ன பையன் தான் பாஸ். எனக்கும் காலகாலத்துல கல்யாணம் பண்ணி விடுங்க பாஸ். நீ வா, நம்ம போவோம். பாஸ் இருங்க பாஸ். ஏ, லைட்டா தானே கிழிஞ்சிருக்கு. தச்சா சரியா வந்துடும்டா. இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதடா. நான் அதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன்ல, கேட்டீங்களா? என்னப்பா அங்க சத்தம்? முத்தம் கொடுக்குற நேரத்துல சத்தம் கொடுக்குறீங்க. டேய், உன்னை கொல்லாம விட மாட்டான்டா. டேய், எனக்கு எண்டு காடு போடலான்னு பாக்குறியா? எனக்கு எண்டே இல்லடா. அம்மா, முடிச்சு விட்டீங்க போங்க. ஓவரா பேசுனா அப்படிதான்டா முடிச்சு விட்டுருவோம். டேய், இன்னைக்கு தீபாவளிடா. மணி 10 மணி ஆயிடுச்சுடா. என்னடா பண்ணிட்டு இருக்க? பார்த்தே இல்லையாடா? எல்லாருமே குளிச்சுட்டு சாமியை கும்பிட்டு சாப்பிட்டு பட்டாசை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ இன்னும் பல்லு கூட வளர்க்காம நிற்கிறியடா. என்னடா பண்ண போற? பல்லெல்லாம் வளைக்காச்சு, குளிக்க போறேன். தளிக்குங்க. நீங்க நவர்ந்தாதான் போக முடியும். தளிக்குங்க. லேட் ஆகுது பார்த்தீங்களா? நவருங்கப்பா.
என்ன தலைக்கு என்ன தேய்ச்சி தான் குளிக்க போற? என்னது என்ன தேய்ச்சி குளிக்கவா? அதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லைப்பா, சும்மா இருங்கப்பா. வா நான் குளிப்பாட்டி விட்றேன், வா. பாப்பா வேணாம்ப்பா, அழகிக்கடா, வாடா. அப்பா 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 அப்பா. 2 hours later. ஸோ ப்ரோ ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி ப்ரோ. இல்லை கையெல்லாம் வேணாம், ஹாப்பி தீபாவளி ப்ரோ. ஐயோ உடம்பெல்லாம் வெது வெதுப்பாக இருக்குது, காய்ச்சல் வர மாதிரி இருக்குது, தலையும் வலிக்குது. அப்பா சொன்னால் கேட்குறாரா? எனக்கு உடம்புக்கு சேராதுண்ணா. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாச்சும் கரெக்டாக அடிக்கடி எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, இல்லைனா என்னோட நிலைமை தான் உங்களுக்கும். சரியா? ஹாப்பி தீபாவளி. என் மூச்சவ பேச்சவ பேர் சொல்லும் அழகவ. ஆரம்பிச்சிட்டானுங்களா? காலபைரவா எங்களை காப்பாத்துங்க, இவனுங்க ஆரம்பிச்சிட்டானுங்க. தீபாவளி வந்தாலே எங்களை போட்டு கதற விட்டுருவானுங்க. ஒன்று வெடியை போடுவானுங்க, இல்லை வெடியை தூக்கி எங்க மேலே போடுவாங்க. என்னப்பா நம்ம என்ன அப்படியே பழகிருக்கோம்? அப்படிலாம் பண்ண மாட்டோம்ப்பா, யார்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணாத. டேய் நீ தாண்டா போன வருஷம் என்ன கதற கதற விரட்டி விரட்டி வெடியை போட்ட. உன்னை எப்பறம் நம்ப முடியும்? அப்படிலாம் இல்லப்பா, நான் திருந்திட்டேன்ப்பா. நீ எல்லாம் எப்பவுமே திருந்த மாட்டடா. உன்னையெல்லாம் நான் நம்பவே மாட்டேன்டா. போடா, நான் பஜார் பக்கம் போறேன்டா. எதுக்குப்பா? எதுவும் கறிக்கடை இருந்தா அங்க போய் நிப்போம்டா. தீபாவளிக்கு எங்களுக்கு அங்கதான்டா டாப்பு. சூப்பரு, தொழில கத்துக்கிட்டீங்க. ஏன்னா டேய் சும்மா இருடா, நானே சாப்பாடு இல்லாம நாயே அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன்டா. ஆளா கறி கடைக்கு போனாதான்டா எலும்பு கறி கொஞ்சமாச்சும் கிடைக்கும். நீ காலகாலத்துல வந்து சேர்றா, உன் பேரை சொல்லி எலும்பு கறி கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன். சரியான ஆளா இருக்கானே. ஹேய்ப்பா தம்பி, அங்கிள்கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கப்பா. அப்பா ஆசீர்வாதம் பண்ணா தீபாவளி காசு எவ்வளவு கொடுப்பாங்க? டேய் அடிக்க போறேன் பாரு, ஃபர்ஸ்ட் அங்கிள்கிட்ட சாரி கேள்றா. சாரி அங்கிள், தெரியாம கேட்டுட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அங்கிள். இட்ஸ் ஓகேடா குட்டி, அதெல்லாம் நான் ஒன்றும் தப்பா நினைக்கல. அப்படிலாம் கேட்க கூடாது செல்லம். ஆசீர்வாதம்ன்றது வேற, தீபாவளி காசுன்றது வேற. சரியா? இப்போ ஒழுங்கா அங்கிள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. இல்ல பரவாயில்லடா குட்டி, நான் ஆசீர்வாதம் பண்ணுங்க அங்கிள். நல்லா இருப்பா நல்லா இருப்பா நல்லா இருப்பா. இந்தாப்பா நீ கேட்ட தீபாவளி காசு, இந்தா ஸ்வீட் வாங்கி சாப்பிடு. எது ஸ்வீட்டா? ஆமாப்பா, இந்தாங்கப்பா. தீபாவளிக்கு 1000 ரூபாய் கலெக்ஷன் பண்ணி கொடுத்தாதான் புது ட்ரெஸ் வாங்கி தருவேன்னு சொன்னீங்களப்பா. இல்லைன்னா பழைய ட்ரெஸ் தான் போடணும்னு சொன்னீங்களப்பா. நான் 20 பேர்ட்ட கொஞ்சம் கொஞ்சமா கெஞ்சி 1000 ரூபாய் கலெக்ஷன் பண்ணி கொடுத்துட்டேன்ப்பா. ப்ளீஸ்ப்பா எனக்கு புது ட்ரெஸ் வாங்கி தாங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. ஆனா பாவி, என்னடா இது? 20 பேர்ட்ட கொஞ்சம் கொஞ்சமா கெஞ்சி வாங்கினா தான் எனக்கு தீபாவளி ட்ரெஸ்ஸே. டி இதெல்லாம் அங்கிள் மாதிரிலாம் சொல்லக்கூடாதா தம்பி? குடும்பமாடா இது. தம்பி நீ இப்ப கொடுத்ததை வச்சு சட்டை மட்டும் தான் வாங்க முடியும், பேண்ட் வேணாமா? ஐயோ இது என்னப்பா முன்னாடியே சொல்ல மாட்டீங்களாப்பா நீங்க? அப்ப இன்னொரு 1000 ரூபாய் கலெக்ஷன் பண்ணி கொடு. தம்பி தம்பி அங்கிள் போறாரா, அங்கிள்கிட்ட எதுவும் எக்ஸ்ட்ராவா கிடைக்குமான்னு கேளுறா. அங்கிள் 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 நில்லுங்க அங்கிள், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கிடைக்குமான்னு பாருங்க அங்கிள். அங்கிள் ஓடுறா 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 ஓடுறா. சார் சார் தீபாவளிக்கு லீவ் வேணும் சார். என்னது தீபாவளிக்கு லீவ் வேணுமா? ஆமா சார், ஒரு 3 நாள் லீவ் வேணும் சார். ஐயோ 3 நாளா? ஆமா சார், ஊருக்கு போக ஒரு நாள், தீபாவளி ஒரு நாள், ரிட்டர்ன் வரதுக்கு ஒரு நாள் சார். ஓ அப்படியா? ஆமா சார், அதுக்கு தான் உங்கள்கிட்ட முன்னாடியே ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன் சார். தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறம்னா லீவ் எடுத்துக்கப்பா. இல்லை சார், அந்த டைம்ல தான் கொஞ்சம் எல்லாத்தையும் மறந்துட்டு ஹாப்பியா இருக்கும், என்ஜாய் பண்றோம். ஓ அப்ப மத்த நாள்லாம் உங்களை போட்டு கொண்டுட்டு இருக்கோம் அப்படிதானே? சார் சார் அப்படி இல்லை சார். சரி அப்ப நீ போயிட்டுனா ஆஃபீஸை யார் பாத்துக்கிறது? இதே கேள்வி உன்ட்ட நீ கேட்டுக்க மாட்டேறியடா. இவ்வளோ பேசுறதுல நீ தான்டா பார்த்துக்கணும். இதுக்குன்னு செத்து போட உங்க தாத்தா வந்து பார்த்துப்பாரு. ஓ இப்பயும் நான் தான் பார்த்துக்கணுமா? இல்லை சார் அப்படிலாம் நான் சொல்லலை சார். ஆக்சுவலா வர்ற 20th நவம்பர் எனக்கு தீபாவளி வருது, நான் 1 வீக் லீவ். ஐயோ சார், உலகத்துக்கே அப்பதான் தீபாவளி வருதுன்னு நினைக்கிறேன். மற்ற நாள் ஃபுல்லா நான் தான்டா மெயின்டைன் பண்றேன். ஏன் ஒரு வாரம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்க மாட்டீங்களா? சொன்னா பட்டு புரிஞ்சுக்கடா. இல்ல சார், தீபாவளிக்கு ஒரு நாளாச்சும் லீவ் வேணும் சார். நீ வரலன்னா அப்ப யாரா கம்பெனியை பாத்துக்கிறது? இதையே சொல்லுங்கடா. லீவு கேட்டா அப்புறம் யாரா கம்பெனியை பார்த்துக்கிறதுன்னு சொல்றது. இதே வேலைக்கு வந்தா நீ என்னடா வேலை பார்க்குற, உன்னால துளி கூட கம்பெனிக்கு லாபம் இல்லைன்னு சொல்றது. இதே ஒரு வேலையா வச்சிருக்காங்க. தீபாவளி டைம்ல தான்டா சேல்ஸ் நல்லா இருக்கும். ஏன் உனக்கு தெரியாதா? எத்தனை வருஷமா வேலை பார்க்குற கம்பெனில? ஏன் துரை என்ன ஃபாரின் கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க? நீங்களும் இங்கே தானே தம்பி வேலை பார்க்குறீங்க. உங்களுக்கும் அதே ரூல்ஸ் தானே தம்பி. நீங்கள் மட்டும் ஊருக்கு உல்லாச பயணம் போவீங்க, நாங்கள் போனால் ஓர கொஞ்சம் கட்டுவீங்க. தெரியுங்களா? அப்போ கொஞ்சம் பார்த்துக்கோ, என்னை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. சரி சார். அப்போ ரைட்டு, தீபாவளிக்கு ஃபோன் சுவிச் ஆஃப். குட். நாட் குட், ஐ எம் வெரி பேட். தேங்க்ஸ் சார். ஹாப்பி தீபாவளி ப்ரோ. எனக்கு ரொம்ப பயமா இருக்கே. இந்த தீபாவளியில எங்க கூட்டத்துல எத்தனை தலை உருள போகுதுன்னு தெரியலையே.
இனிமே யாரையுமே விடுற மாதிரி இல்ல. புரட்டாசியெல்லாம் முடிஞ்சுச்சு, இனிமே எங்க ராஜ்யம் தான். சார் சார் ப்ளீஸ் சார், நான் வாழ வேண்டிய பையன் சார். இந்த மாதிரி எமோஷனலாம் பேசாதப்பா, கோச்சுக்காதப்பா. போன மாசம் உன்னை தொடவே இல்லை தெரியுமா உனக்கு? புரட்டாசி வந்துருச்சுன்னு பெருமூச்சு விடுறதுக்குள்ள டக்குன்னு அந்த மாசம் முடிஞ்சு எங்க மூச்சை நிறுத்திடுவாங்க போல. என்னப்பா பண்றது, எல்லாம் காலத்தின் கட்டாயம். டேய் போயிடுறா. நான் ஏன்டா போகணும், நீ தான்டா மேல போகணும். ஒழுங்கா நான் சொல்றதை கேட்டு தலையை ஆட்டு. தீபாவளி அப்ப கறி சாப்பிடலாம், எங்களுக்கு தீபாவளி தீபாவளி மாதிரியே இருக்காதுடா. சொன்னா புரிஞ்சுக்கோடா. அப்படியா, சரி புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சுச்சு? தா அங்க மேல பாரு. என்ன உங்க செத்து போன அப்பா ஆடு வாழை ஆட்டக்கூடாது, தலையை தான் ஆட்டணும்னு புரிய வச்சிட்டாரா? இல்ல என்ன இப்ப பாரு. வலிக்குது. இப்ப தெரியுதா, நீங்க இருந்தா நாங்க இருக்க முடியாது. இதைத்தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். வலிக்குது. ஹாப்பி தீபாவளி ப்ரோ. என்ன நேத்து வர 4 கிலோ கறி வாங்கின கஸ்மாலோ இப்ப 3,000 கிலோ கறி வாங்குறானே. என்ன இன்னையோட நம்ம குளத்தை அழிக்க போறாங்களா, இல்ல எல்லாரும் வெஜ்ஜிட்டு கன்வெர்ட் ஆக போறாயா? ஒன்னும் புரியலையே. டேய் ஏடா, ஏன்டா இப்படி அடிச்சு நகர்த்துறீங்க? தீபாவளி ப்ரோ, அப்படிதான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வாங்குவோம், நீ எதுவும் கோச்சுக்காத. ஏண்டா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 4 கிலோல இருந்து 3/4 கிலோக்கு போனா ஓகே, இப்படி ஒரேடியா 3,000 கிலோக்கு போயிட்டேடா. ஆமா, தீபாவளினா நல்லா வயிறு முட்டை முட்டை சாப்பிடுவோம், அதான். சாப்பிடுங்களா, வேணான்னு சொல்லல. எப்போ சோத்துக்கு சைட் டிஷ்ஷா தானடா எங்களை யூஸ் பண்ணுவீங்க. இப்ப என்னடா மெயின் டிஷ்ஷா எங்களை சாப்பிட்டுட்டு சோத்த சைட் டிஷ்ஷா சாப்பிடுறீங்க போறேடா. இது என்னடா நியாயம்? கறிக்கடையில நின்றுட்டு நியாய அநியாயம் பார்க்க முடியாது ப்ரோ. தீபாவளினா அடிச்சு நகர்த்துவோம், எங்களை யாரும் கேள்வி கேட்க கூடாது. நான் கேப்பேன்டா. அண்ணே அந்த கொழுப்பு ஓவரா துள்ளுது, அதை எனக்கு வெட்டி கொடுங்க. முடிச்சு விட்டீங்க போங்க. இருடா உன்னை கதற விடுறேன் பாரு. கடிகாரம், இன்னும் கொஞ்ச நேரத்துல தீபாவளிடா. நம்ம தான் இந்த ஏரியால ஃபர்ஸ்டா வெடி வெடிக்கணும், சரியா? சரி தல, கரெக்டா 12 மணி ஆனதும் சொல்றேன். ரைட்ரா, ஒரு செகண்ட் கூட மிஸ் ஆக கூடாது. ஓகே ஓகே தல. மாட்டினடா பம்பர் கட்ட மந்தையா. இன்னும் எவ்வளவு நேரம்டா இருக்கு? இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? இன்னும் 10 நிமிஷம் இருக்கு தல. என்னடா யோசனை பண்ணி சொல்ற? வெளியே வெடி வெடிக்க சவுண்ட் கேக்குதுடா. 12 மணி ஆயிடுச்சா? அது ஆர்வ கொலர்ல வெடிக்கிறாங்க தல. இன்னும் 9 நிமிஷம் தான் இருக்கு. உன்னை நம்ப முடியாதா? இல்ல போனை பாக்குறேன்டா. அச்சோச்சோ, உண்மை தெரிஞ்சா லியோ படத்துல போட்டோ ஃப்ரேம் சுத்தியில உடைக்கிற மாதிரி என்னைய உடைச்சு தூக்கி போட்டுருவானே. போன் வேற சுவிட்ச் ஆஃப்ல இருக்கே. என்ன நம்ப மாட்டீங்கல்ல? போங்க தல, உங்க போன் டைம கேட்டுக்கங்க. டேடே படுத்தாதீங்க, நான் கரெக்டா சொல்றா. நம்பிக்கை இல்லாத ஆள்கிட்ட நான் பேச மாட்டேன். போங்க உங்க கூட டூ. டேடே கெஞ்ச விடாதடா ப்ளீஸ்ரா. ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பெருசா பேசி வச்சிருக்கேன்டா. உங்ககிட்ட அவ்வளோ ஒருத்தா ஒண்ணும் இல்லையே, என்ன நீங்க அப்படி பேசி வச்சிருக்கீங்க? சொல்லுங்க தல. டேய் இது சாதாரண வெடிலடா, நல்லா காஸ்ட்லியான வெடிடா. இந்த ஒரு வெடியை தான்டா நான் வாங்கியிருக்கேன், வேற எதையுமே நான் வாங்கலடா. இந்த வெடியை நம்ம கரெக்டா 12 மணிக்கு வானத்துல ஏத்தி விட்டோம்னா எத்தனை வெடி வச்சிட்டு இருந்தாலும் நம்ம வெடி மட்டும் தனியா தெரியும்டா. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான வெடிடா. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னை கேலி பண்ணி சிரிச்சாங்களா, ஏன்னா ஒரு பீஸ் எவ்வளோ காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. நான் சொன்னேன், டேய் அந்த வெடியோட பவர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமாடா, கரெக்டாக 12 மணிக்கு ஏற்றி விடுறேன் நான் பாருங்கன்னு சொல்லி பேசிட்டு வந்திருக்கேன் நான் கெத்தா. இப்போ என் மரியாதையை காப்பாத்துறா ப்ளீஸ்ரா, மானத்தை வாங்கிடாதரா. அப்படியா தல, நான் உங்க மானத்தை காப்பாத்தணுமா? நான் ஏன்டா உன் மானத்தை காப்பாத்தணும்? என் பேட்டரியை மாத்தணும்னு எத்தனை தடவை உன்கிட்ட சொல்லியிருப்பேன், கேட்டிருக்கியா? என் மேல உள்ள அழுக்க தொடரான்னு ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லுவேன். அப்பெல்லாம் நீ கேட்க மாட்டே. கடைசியா அந்த ஆளுக்கு டயன் காட்டுற அந்த நம்பரை மறைக்கும் போதுதான் நீ தொடப்ப. அதுவும் உனக்கு அந்த நம்பர் சரியா தெரியறன்னு சொல்லித்தான் தொடப்ப. நீ ஒரு செல்ஃபிஷ்ரா. உனக்கு இருக்கிறா நான் விசுவாசமா இருக்கணும், உனக்கு ஏன்டா நான் ஹெல்ப் பண்ணணும், ஓ மானத்தை எடுக்கலாம் நான் காப்பாத்தணும். ஏண்டா பழிக்கு பழி வாங்குறதுக்கு இதான் நேரமா? நேரமா? மணி 12:15பா. 12:15? அச்சோச்சோ. மத்த நேரம்லாம் உன்னை கதற விட முடியாது, அதான் உன்னை டயம் பார்த்து கதற விட்டேன். என்கிட்ட எல்லாம் பகச்சுக்காத. டயமா மாத்தி உன் தலையெழுத்த மாத்தி விட்டுருவேன்டா. சாரி தல. டேய் எங்கடா இருக்க? சென்னையில இருந்து பஸ் ஏறிட்டியா? இந்த திருச்சியை தாண்டி வந்துட்டு இருக்கேன்டா. ஏடா டேய் திருச்சியை தாண்டி வந்துட்டு இருக்கேன்டா. திருச்சியை தாண்டி வந்துட்டு இருக்கியா? என்னடா ஏன்டா? அப்ப வர வேணாமா ஊருக்கு? நீ தானடா தீபாவளிக்கு வாடா மீட் பண்ணுன்னு அனத்துன. ஆமாடா நான் தான்டா கூப்பிட்டேன். அப்புறம் என்னடா? இல்லடா நீ பஸ்ல தானே வர்ற? ஆமாடா பஸ்ல தான்டா வந்துட்டு இருக்கேன், சீக்கிரம் விஷயத்த சொல்றா, கூட்டமா இருக்குடா இங்க. இல்லடா ஏன்டா திருச்சியை தாண்டி வர்ற? அது பெரிய ஊர்ரா, உன்னால தாண்டலாம் முடியாதுடா, கீழே விழுந்துடாதடா தீபாவளி டயத்துல. அதுக்கு தான்டா மனசு பதறுது. டேய் என்னடா, பஸ்ல காசு கொடுத்தானடா வர்ற, அப்புறம் ஏன்டா திருச்சியை கஷ்டப்பட்டு தாண்டுற? அவன்கிட்ட போனை குடுறா, பஸ்ல உட்காந்தாலே ரோடு வழியாவே கூட்டிட்டு வந்துடுறாயடா. உன்னை ஏமாத்துறான்னு நினைக்கிறேன். அவன்கிட்ட போன் குடுறா. டே மாப்பிள, டே ஏன்னா ஒன்னும் பேச மாட்டற. மாப்பிள போன் கட் ஆயிடுச்சுடா. டே
நான் சென்னைக்கே பஸ் ஏறிட்டேன்டா மறுபடியும். ஏன்டா? ஆமாண்டா, திருச்சியை தாண்டுனதுல கீழே விழுந்து அடிபட்டுச்சு. என்னால் இதுக்கு மேலே உன்னோட மொக்க ஜோக்கெல்லாம் கேட்டு சாக முடியாது. நான் தீபாவளியை நல்லா சந்தோஷமாக கொண்டாடணும்னு நினைக்கிறேன். நான் வரேன். வை வை வை. சரி, நம்ம வேலையை கரெக்டாக முடிச்சு விட்ருவோம். என்ன திருப்பி அடிக்கிறான்? டேய் லூசு பையலே, முட்டா பையலே, அறிவு இல்லாதவனே, உனக்கு அறிவு இருக்காடா? என்னடா ஃபோன் பண்ணி வந்துட்டு இருக்க? ஆமா மாப்பிள, இப்பதான் நீ ஃபோன் வைக்கும்போது வை 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 வைன்னு, அதனால தான் ஃபோன் பண்ணி வைக்கிறேன் உனே. டேய், நான் ஃபோனை வைக்க சொன்னேன்டா, வைடா டேய். நீ சொல்றதான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். போங்கடா, போய் தொலைங்கடா, போங்கடா. ஏன்டா படுத்துற? காலை கட் பண்றேன்டா, அத்தோட உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பையும் கட் பண்றேன்டா. வைடா. ஐயோ, நல்ல வேளை நான் ஊருக்கு போகல. நம்ம நல்லவனா இருக்கோம்னு சொல்லி எல்லாருமே நல்லவனா இருப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது போல. போங்க, பாத்துக்கிறேன். வணக்கம்டா மாப்பிள, ஸ்வீட் ஸ்டால்ல இருந்து. தீபாவளி வந்தாலே ஏழை எளிய மக்களுக்கு நான் தான் எப்பவும் உதவி பண்ணுவேன். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருப்பேன். ஏய், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. கஷ்டப்படுறவனா இருந்தாலும் தீபாவளி அப்போ என்னைய தாண்டா வாங்குவான். நான் கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்தாலும் நல்லா டேஸ்டியா இருப்பேன்டா. உன்னே மாதிரியா வயசான தாத்தா பாட்டியோட முடி மாதிரி இருப்பேன். இந்த ஒருத்தன் வரலாம் பாரு, அவன் யாரை வாங்குறான்னு பாப்போம்டா. சார், என்னைய வாங்கிக்கங்க சார். என்கிட்ட மில்க் ஸ்வீட்ஸ், சாக்கோ ஸ்வீட்ஸ், நட்ஸ் ஸ்வீட்ஸ் அண்ட் மிக்சடு ஸ்வீட்ஸ் எல்லாமே இருக்கு சார். அண்ணே, நம்ம பழக்க வழக்கம் எப்படின்னு உங்களுக்கே தெரியும். நம்ம ரேட் 50 ரூபா. சோன் பப்படி நல்லா தான் இருக்கும், ஆனால் எப்பவும் அதான் சாப்பிட்றோம். சரி, ஒரு டைம் காஸ்ட்லியான ஸ்வீட்ஸை வாங்கிடுவோமா? நல்லா மிக்சடாக இருக்கும், டேஸ்ட் பண்ணதில்லை. ஆனால் இதை வாங்கிட்டா அடுத்து செலவுக்கு காசு இருக்காதே. அடுத்து வெடி வேறு வாங்கணும். அதை வாங்கலைன்னா பையன் அழ ஆரம்பிச்சிருவானே. என்ன பண்ணுவோம்? சோன் பப்படியே எடுத்துருவோமா, இல்லை காஸ்ட்லியான ஸ்வீட்ஸை ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்ப்போமா? சரி, அடுத்த வருஷம் காஸ்ட்லியான ஸ்வீட்ஸ் வாங்கிப்போம். இப்போதைக்கு எப்பவும் போல் சோன் பப்படியே வாங்கிடுவோம். சொன்னேன்ல, அவர் என்னதான் வாங்குவாருன்னு. ஏழை எளியவனுக்கு எப்பவுமே நான் தான்டா நண்பன். இறக்கமுள்ள மனசுக்காரன்டா, நான் எப்பொழுதும் ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரன்டா. நான் எப்பொழுதும் ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரன்டா. அஜக்கீனா அஜக்குதான், குமுக்கீனா குமுக்குதான். டேய் டேய், காலை கழுவிட்டு வந்து என் மேல காலை வீடா. கப்பு தாங்க முடியலடா. ஊரெல்லாம் சுத்திட்டு என் மேல வந்து தொடச்சுக்கிறான். சி, மேனஸ்னா என்னன்னே தெரியாது போல இவங்களுக்குலாம். தீபாவளி அப்பதான் நம்ம எல்லாம் இவங்க கண்ணில் படுவோம். அது வரைக்கும் நம்மளை துவைக்கவும் மாட்டாங்க, மாற்றவும் மாட்டாங்க, மதிக்கவும் மாட்டாங்க. கவலைப்படாத மேட்டு, தீபாவளி வரப்போகுது. நீ கூடிய சீக்கிரத்தில் ரிட்டையர்ட் ஆகிடலாம். சீக்கிரம்டா ப்ளீஸ். அது வரைக்கும் என்னை துவைக்காது செய்டா. எதுக்கு? ஒன்னதான் தூக்கி போட போறேன்ல, எனக்கு தண்ணி தான் வேஸ்ட் ஆகும். ஏ பைத்தியக்காரா, வெயில இருந்து வந்ததும் என் மேல காலை வச்சு நல்லா தேய்க்கிறியே. உன் காலில் உள்ள அழுக்கு என் மேல வருதுன்னு நினைச்சியா? லூசு பயலே, என் மேல உள்ள அழுக்கு தாண்டா உன் காலில் படுது. அது தெரியாம நான் நல்லா மேட்ல தொடச்சிட்டு தான் வந்தேன். மறுபடியும் என் கால் அழுக்கா இருக்கு, என்னன்னே தெரியல அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கியடா. ஓ அப்படியா? என்னப்பா கடைசி நேரத்துல வந்து சொல்ற? என்ன எங்கடா பேச விட்டீங்க? நான் வாயை திறந்தாலே நல்லா மிதி மிதின்னு மிதிச்சுட்டு நல்லா தேய்ச்சிட்டு போறீங்களடா. நான் அடுத்து உன்னை பைக் தொடக்க யூஸ் பண்ணலாம்னு பார்த்தேன். நீ இப்படி சாக்குக்கு மேல சாக்கு கொடுக்குற. பைக்கை ஏன்டா துடைக்கிற? அது மழை பெய்யும் போது அதுவே அப்படியே கிளீன் ஆயிரும்டா. நீ என்ன குளிச்சுட்டு யூஸ் பண்ற டவலா வேணா யூஸ் பண்ணிக்கோ, நல்லா மனமா இருப்பேன்டா. ஏய், என்ன திமிரா? ஆமாடா, திமிரு தான்டா. என்னடா பண்ணுவ? இருடி. அம்மாடி, நல்லா சாணி மிதிக்கிற மாதிரி மிதிக்கிறானே, என்னை விட்டுடா. என் பாவம்டா. ஏய், ஹே ஐயா, ஜாலி ஜாலி. தீபாவளி வரப்போகுது, எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. இவன் என்ன இவ்வளவு சந்தோஷமா இருக்கான்? ஒன்னும் புரியலையே. ஏய், உனக்கும் தீபாவளிக்கு என்னடா சம்பந்தம்? என்ன சம்பந்தம்? உனக்கு கிளீன் பண்ண போறேன்னு நினைச்சியா? அதுக்கெல்லாம் இங்க வாய்ப்பே இல்லை ப்ரோ. சேச்சா, நீயே 2 நாள் ஒரு வாட்டி தான் குளிக்கிற. ஓன்ட்ட இதெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா? அப்புறம் ஏன்டா எதுக்குடா இவ்வளவு சந்தோஷமா இருக்க? சொல்றா, இல்லனா உன் டோரை திறந்து முடியும் மத்துக்க. இருடா, இப்ப நான் உடம்பு வலி இல்லாம இருக்கேன். மறுபடியும் தயாராக்கி விட்டுறாதரா. அப்ப சொல்லு. பீரோன்றது ஒரு பொருளை நீட்டா வைக்கிறதுக்கு தாண்டா எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. ஆனா நீ என்னடான்னா, யாராச்சும் கெஸ்ட் வர்றாங்கன்னா இருக்கிற துணியை ஃபுல்லா என்கிட்ட தூக்கி போட்டுடுற. அதுல எது துவைச்சது எது துவைக்காததுன்னு உனக்கும் தெரியல, எனக்கும் தெரியலடா. நான் ஃப்ரீ ஆனதும் கரெக்டா துவைச்சு மடிச்சு பிரிச்சு தான் உள்ள வைக்கிறேன். கிழிச்ச உள்ள 2வது தட்டுல 3வது ஒரு சேலை 4வது சட்டையை பாடுறா. அது துவைச்சு 1.5 மாசம் ஆயிடுச்சுடா. கப்பு தாங்க முடியலடா. என்னால சரியா மூச்சு கூட விட முடியலடா. இதெல்லாம் உனக்கு தெரியுமாடா? எப்போ? அப்படியா? எனக்கு தெரியாதே. துவைச்சது துவைக்காததெல்லாம் பாக்குறது இல்ல. ஒண்ணு குப்பை மாதிரி உள்ள தூக்கி போட்டுறது, இல்லைன்னா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மடிச்சு சுத்தி சுத்தி வச்சிடுறது. சரி, வாஷிங் மிஷின் வாங்கிட்டானே, இனிமேயாச்சும் நம்ம சுத்தபத்தமா சூப்பரா இருக்கலாமே அப்படின்னு நினைச்சேன்டா. ஆமா, வாஷிங் மிஷின்ல துவைச்சிட்டு காய வச்சு மடிச்சு தானே உன்கிட்ட கொடுக்குறேன். ஆமா, கொடுத்த. ஒரு 2-3 மாசம் கரெக்டா கொடுத்த. அப்புறம் என்னடா உனக்கு பிரச்சனை? அப்புறம் திடீர்னு ஒரு நாள் உன் பேண்ட சரியா செக் பண்ணாம பைக் சாவியோட அந்த பேண்ட தூக்கி வாஷிங் மிஷின்ல துவைக்க போட்ட.
அந்த சாவி இப்ப வாஷிங் மிஷின்ல போய் ஸ்டெக் ஆகி லாக் ஆகி ரிப்பேர் ஆகி கிடக்கு இப்ப அந்த வாஷிங் மிஷின் ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கு உன்கிட்ட வாக்கப்பட்டுட்டோமேன்னு. சரி விடு, எல்லாம் மாறும், நம்பிக்கையா இரு. டேய் நீ மறுடா. இப்ப இந்த பழைய துணியை ஃபுல்லா தூக்கி போட்டுட்டு தீபாவளிக்கு வாங்கின புது ட்ரெஸ்ஸை மட்டும் என்கிட்ட குடுறா. அப்புறம் அதை ரெகுலரா கிளீன் பண்றா. அது போதும்டா எனக்கு. புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கடா, பழைய ட்ரெஸ் இவ்வளவு இருக்கும்போது புது ட்ரெஸ் எதுக்குடா? அச்சோ இவன் விட மாட்டான் போல. இவனாச்சும் இடைக்கிற பொருளை வந்தா அது கூட சேர்ந்து ஓட வேண்டியதா. தீபாவளிக்கு ஒரு புது ஃபேன் வாங்கிட வேண்டியதான். ஏண்டா எனக்கு என்னடா குறை? நான் சொல்றத கேட்க மாட்ற, அதான். என்னடா கேட்கல? ஒழுங்கா சுத்த மாட்டடா. எப்படிடா சுத்துவேன்? நான் பாட்டு ஹால்ல ஜாலியா என் ஜோடி ஃபேன் கூட கோரஸா சுத்திட்டு இருந்தேன்டா. திடீர்னு ஒரு நாள் வந்து என்ன ஹால்ல இருந்து கலட்டி ரூம்ல மாட்டிட்டேன். எனக்கு அப்ப இருந்து மனசே சரியில்லடா. ஒழுங்கா என்ன அவ கூட சேர்த்து வைடா. அதுக்கு இங்க வேலை இல்ல, அந்த வேலையெல்லாம் இங்க பாத்துட்டு இருக்க முடியாது. நீ சொல்ற மாதிரிலாம் என்னால கேட்க முடியாதுடா. நான் சொல்றத கேட்கணும், அப்பதான் உன்னை யூஸ் பண்ணுவேன், இல்லன்னா எனக்கு தேவையில்ல. வெயில் அதிகமா இருக்குன்னு வேகமா சுத்த சொல்ற, நானும் சுத்துறேன். ஆனா கிளைமேட் அனலா இருந்தா அனல் காத்து தான்டா கொடுக்க முடியும். உன் வீட்டுக்குன்னு தனியா குளிர்ச்சியான கொடைக்கானல் காத்தா கொடுக்க முடியும்? குளிர்காலத்துல கிளைமேட் கூலிங்கா இருக்கு, அதனால ஃபேன் காத்து உனக்கு கூலிங்கா தான் வருது. அதுக்கும் என்ன சொல்ற? இப்ப மட்டும் நல்லா சுத்துவடா, நான் சொல்லும் போது மட்டும் நீ சரியா சுத்த மாட்டடா அப்படின்னு உன்ட்ட நான் திட்டு வாங்கி தானே இருக்கேன். நான் சொல்றதை கேட்கறது தானப்பா உன்னோட வேலை, அதுக்கு தானப்பா உன்னை செலவு பண்ணி வாங்கி போட்டிருக்கேன். எது நீ செலவு பண்ணியா? 10 வருஷம் முன்னாடி உங்க அப்பா வாங்கி போட்ட ஃபேன்டா நானு. எப்பவுமே நல்லா நீட்டா கிளீனா துடைப்பாடுறா. எப்ப அவர் ஊருக்கு போனாரோ அப்ப இருந்து ஓன்ட்ட வந்து மாட்டிக்கிட்டு சாவறேன்டா நானு. நானும் உன்னை நல்லா மெயின்டைன் பண்றேன். முதல்ல என் தலையில இருக்கிற கண்டென்சரை கரெக்டா செக் பண்றா. அது ரிப்பேர் ஆகி தொலைஞ்சது நீ என்னைய போட்டு திட்டிக்கிட்டு இருக்க. கண்டென்சரா? அப்படின்னா? என் ஹெட்டுக்கு மேல ஒரு ஒயிட் கலர் டப்பா இருக்கா? ஆமாமா, அது பவுடர் டப்பா இல்ல, அது இப்பதான் 2 வருஷம் முன்னாடி மாத்தினேன். அதுக்கு என்ன? இந்தா இப்படி இருந்தா என்னடா பண்றது? ஃபர்ஸ்ட் அதை ரெகுலரா செக் பண்றா. இல்லனா நீ என்னைய தூக்கி போட்டு புதுசு இறக்குனாலும் அவனும் இதே மாதிரி தானே குறைச்சல் கொடுப்பான். சும்மா என் மேலேயே குறை சொல்லிட்டு இருக்காத. சுத்தாம இருந்தது உன்னோட தப்பு. இரு, உன்னை கலட்டி எறியிறேன் பாரு. ஆமாடா, அதை செய்டா முத. அம்மா அந்த பைக் சாவி எடுமா, நான் வண்டியை போய் வாட்டர் வாஷ் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஒரு வார்த்தை கேட்க 1 வருஷம் காத்திருந்தேன். வாத்தல இதுக்குதான் இவ்வளவு நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன பைக் இவ்வளோ க்ளீனாக இருக்குது? ஒருவேளை அப்பா போய் கொடுத்துட்டு வந்துட்டாரோ? ரைட்டு, நமக்கு வேலை மிச்சம். டேய் நில்றா டேய். நேற்று லைட்டா மழை பெஞ்சிச்சுடா. வாட்டர் வாசல எவனும் பண்ணடா. டேய் நில்றா. என்ன நம்மள கெஞ்ச விடாயிலே. இருடா, நாளைக்கு காலையில அவசர அவசரமா ஆபீஸுக்கு போகல, அப்ப நாட்டு ரோட்ல ரிப்பேர் ஆகி உனக்கு கதற விடேன் பாரு.